மன்னாருக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விஜயம் மேற்கொண்டு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள நலன்புரி நிலையங்களுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். Thousand 723 families members city අපිට දැන් තවස් ඊයේ ඉඳලා ටික ක්ලෝස් කරනවා. அம்மா சைன் பண்ணிக்கிறேன். மீடியா கொஞ்சம் புக்கிங்னதான் ஆட்கள் தெரியுது. ஓகே மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சினூடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு ஒரு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கான சுகாதார தேவைகள் எங்கள் அரசாங்கம் பதவியேற்று ஒரு சின்ன ஒரு காலத்திலேயே இந்த வெள்ளத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் நிறைய நாங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுக்காக அந்த உங்களுடைய தேவைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் கூட அது அனைத்தையுமே சற்று ஒரு புறம் வைத்துட்டு இந்த இக்கட்டான சூழல்ல கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாக இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதும் அவர்களை மீள குடியேற்றுவதற்கான உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் கட்டாயம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் விலகிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் அந்த நெடுஞ்சாலைகள் திருத்தி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மக்களுடைய வீடுகளை மீள உங்களுக்கு திருத்தி கொடுக்கறதுக்கான வேலை திட்டம் தேவைப்படுது. புதிய வீட்டு திட்டங்கள் மற்றத்தான் உங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணங்களை வழங்கி மீள குடியேற்றுவதற்கான உங்களுடைய அன்றாட வாழ்வை கட்டியெழுப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை துரிதமாக எடுப்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த நேரத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்போ நிறுத்தி வைத்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் எதிர்பார்த்த வகையிலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பிக்க முடியாவிட்டாலும் மக்களுடைய வாழ்வை மீள யதார்த்தமான நிலைக்கு நாங்கள் கொண்டு வருவதற்கான உடனடியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். அதற்கு துணை புரியும் வகையில் எங்களுடைய அனைத்து அமைச்சுக்களும் துரிதமாக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றது. மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சும் நாங்கள் எங்களுடைய பிரதி அமைச்சர் டாக்டர் நாமல் சுதர்ஷனா அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க எங்களுடைய உங்கள் பிரதேச பிரதிநிதியாக இருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய கட்சி சார்பாக இந்த பிரதேசங்களில் செயற்படுபவர்கள் அனைவருமே உங்களுடன் சேர்ந்து எங்களுடன் வந்து உங்களுடைய இந்த நிலையை கண்டு உங்களுக்கு தேவையான துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த வழங்குகின்ற இந்த சுகாதார பொதி என்பது எங்கள் சுகாதார தேவைகளுக்காக வேண்டி பெண்கள் மற்றும் மகளிர் பெண்கள் மற்றும் சிறுவர்களுடைய தேவைப்பாடுகளுக்காக வேண்டி சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சின் ஊடாகத்தான் வழங்கப்படுகிறது. இதற்கான நிவாரணங்களை ஜலிகா நிறுவனமும் சார்க் நிறுவனமும் எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த உதவிகளை வழங்குவதற்காக எங்கள் அமைச்சின் ஊடாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த நிவாரணங்களை வழங்குவதற்கு நாங்கள் இப்போ ரெடியாக இருக்கிறோம்.